தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். புதுகர கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். புதுகர கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே, இருந்த நாட்களாய் உன் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிபாசம் வைத்தீரே, மெதுவாய் எங்கள் காற்றம் மாறி. மிகவும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். ஒரு வாலிபனுடைய வாழ்க்கை என்பது மதில் மேல் இருக்கிற பூனை போல என்று சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எப்படி சாய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். அப்படி என்று சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் அப்போ அசுத்தமாய் தான் இருக்கிறார் என்று பொருள்படுது இல்லைங்களா? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்கிற, நல்ல போதகரே, ஆண்டு சொல்றார், ஏன் நல்லவன்? சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார்கள். காதற்குயிரின் ஜானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார். வலையில மீன், கடல்ல மீனை வலை போட்டுருவாங்க. மீனெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே வித்துருவாங்களாம். என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பிரிப்பாங்க. வலையில இருக்க மீனெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, நல்லது எது, கெட்டது எது, சின்னது எது, பெருசு எது, அதுல விலை உயர்ந்தது எதுன்னு சொன்னா பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரு, விலை உயர்ந்த ஒரு பிள்ளைகள் நம்ம கரைகளை கட்டலாமா? ஹல்லேலூயா. நம்ம யாரு? விலை உயர்ந்த பிள்ளைகள். ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சோர்வடை. ஆண்டவர் கண்முடி போட பாதுகாத்தாரு. எந்த ஒரு நாட் பிக் ஃபெயிலியர்ஸ், நாட் ஈவன் ஸ்மால் ஃபெயிலியர்ஸ், எதுவும் எனக்கு என்ன சொல்கிறதுனா தோல்வி எதுவும் இல்லை, எல்லாமே சக்ஸஸ் தான். இது வரைக்கும் டில் டேட் எல்லாம் சக்ஸஸ் தான், எதுவும் ஃபெயிலியர் ஆகல. என்னை நல்லா நடத்தின அப்பா அம்மாவுக்காக நன்றி, தங்கச்சிக்காக நன்றி. ஈவன் தோ ஐ மேக் மிஸ்டேக்ஸ், நான் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அது திருத்தி நல்லா வாழத்தக்கதாக கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்காக நன்றி. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, நல்லா சாப்பாடு, நல்லா எஜுகேஷன் கொடுத்ததுக்காக நன்றி. எவ்ரிடே ஆஃப்டர் காலேஜ், ஆஃப்டர் ஹாஸ்பிட்டல் நான் எப்பவுமே பேஷண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் பார்க்க போயிடுவேன். ஸோ 3-4 பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வருது. ஸோ ஆல்வேஸ் ஐ கம் ஹோம் பை 9 o'clock 9:30. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஸோ நல்ல கிருமைக்காக நன்றி. நோ ஸ்ட்ரெஸ். இது வரைக்கும் கண்மணி போல பாதுகாத்துக்காக ஆண்டவருக்கு கொடாத கூட நன்றி செலுத்துகிறேன். இங்கே வந்து எல்லாருக்கும் ஆண்டவருக்கு மிக தான் ஆசீர்வதிப்பாங்க. இது மட்டும் கூட இருந்து வழிநடத்துக்காக நன்றி. Blessed Lord Jesus, thank you, Holy Spirit. Continue blessing God with all the blessing that you have poured over him, Lord Jesus. Continue help him to climb the steps, Lord Jesus. Continue help him to grow in your love and goodness and mercy, Lord Jesus. Thank you, Father. Till this day you have helped him from all kind of hurdles, struggle and problem. And thank you, Father, till today you have been helping to please shine for the glory of God. The coming days and months and years to come, you will be shining like anything, Lord Jesus.
நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த இடத்த எங்களுக்காக எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நான் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஆயத்தப்படுத்தி பாஸ்டர் கூட நான் போய் படிப்பேன் வேணும்னு தாராளமாக பாஸ்டர் ஜெயிச்சு இந்த இடத்துல சொன்னாங்க. இந்த இடத்த கொடுத்த ஐயாவுக்காக நன்றி. அக்காவுக்கு சின்ன ஒரு கரலை போதகருக்காக நன்றி செலுத்தலாம். அதே போல என்னோட மையத்தில் முன்னிட்டு நடத்தி வர்ஷிப்பை நடத்தினாரு, எல்லாத்தையும் நீட் பண்ணதுக்காக ஒரு நன்றி செலுத்தலாம். அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பர்த்டே பேபியாக இருக்கிற பிளஸனுக்காக கூட நம்ம நன்றி செலுத்தலாம். ஏன்னா மாஸ்டர் சொல்லும்போது நான் ரொம்ப கேட்டுட்டே இருக்கேன் என்னென்ன சொல்கிறாரு. ரொம்ப சொல்றதுல 100% உண்மைதான். ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து எந்த விதத்துலையும் கஷ்டத்தையோ ஒரு நெருக்கத்தையும் கொண்டது கிடையாது. படிப்பு விஷயமா இருக்கணும், படிப்பு கூட எந்த வருஷமும் ஃபெயில் ஆனதே கிடையாது. இது வரைக்கும் எல்கேஜிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஒரு அகரியில் இவ்வளவா கற்று படிக்க கற்று உதவி செய்தாரு. இதுக்கெல்லாம் ஆண்டு நான் கொண்டாட பண்ணி நினைச்சிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான கருத்து வந்து எல்லாரையும் கூட கத்தர் ஆஸ்வதிப்பாராங்க. ஆமே உங்களோட ஆவிக்குரிய கூட்டங்கள்ல ஜெபத்துல கலந்து கொள்ளும் போது நீங்கள் கத்தர் உங்களோட பேசுவார். ஆமே நல்லா அருமையான ஆலோசனை மூலமா நம்ம மத்தியில் கேட்டோம். அதனால அப்புறம் புஸ்தகம் வந்து யாருக்கு வேணும் எக்ஸ்ட்ரா இரு அது இதில் போட்டோம். புஸ்தகத்தில் போட்டு வேணுமா இதில் ஒரு ஐஸ் போட்டோம்.